அது சரி, நீதிபதி கேட்டதெல்லாம் விடுங்க. நான் சொல்றது அல்லது நாங்கள் இப்போ சொல்ல வந்தது என்னன்னா, சென்சார் போர்டுங்கிறது உதவி பண்ணவே தவிர ஒவ்வொருத்தரத்துக்கானதல்ல. அவ்வளோதான் எங்கள் பாயிண்ட். தேமுதிக மாநாட்டில் விஜய் பிரபாகரன் சொல்றாரு காங்கிரஸ் தூண்டில் விஜய் சிக்காம இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கிறாரு. ஏன்னா இப்போ சென்சார் போர்டு சம்பந்தமா காங்கிரஸ் பேர் இயக்கம் தம்பி பிரபாகரன் பேசியது கடலூரில். காங்கிரஸ் பேர் இயக்கம் எப்பொழுதும் கொல்லைப்புற அரசியல் செய்யாது, நேர்மையாக அரசியல் செய்யும், நேர்மையாக பேச்சுவார்த்தை நடத்தும். எங்களை பொறுத்தவரை அப்படி கொல்லைப்புற அரசியல் செய்வதோ தரகர வேலை செய்வதோ காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வேலை இல்லை. அது எந்த காலத்திலும் இல்லை, இனி வரும் காலங்களிலும் இருக்காது. அதை புரிபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கிறது. இதை எங்களுடைய தலைமை இந்தியா கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறது. இந்த குழுவுடைய தலைவராக திரு கிரீஷ் சோடங்கர் இருக்கிறார். அவரும் தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார், நாங்கள் தாவேகாவோட பேசவில்லை, யாரோடும் பேசவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசிக்கோ. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன ஆன்சர் வேணும்? இன்சார்ஜே சொல்லிட்டாரு, நான் சொல்லிட்டேன். எங்க 2 பேரை தவிர வேற யாரும் சொல்லணுமா? யாராவது எதனா அவங்க கருத்தை சொன்னாங்களா உடனே அதை மீடியால போட்டு பெருசா ஆக்கி பேன பெருமாள் ஆகலாமா? நியாயமா இது? பேன பெருமாள் ஆக்குறீங்க. அது காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் அதற்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது. அது போன்ற யாராவது நடத்தினால், கூட்டணியை பற்றியோ தொகுதி பங்கீடு பற்றியோ பேசினால் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். கூட்டணியை பற்றி பேசுவதற்கு எங்கள் அகில இந்திய தலைமையும் அவர்கள் அமைத்திருக்கின்ற குழுவும் தான் கூட்டணியை பற்றி பேசும். இடையில யாராவது இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். ரைட்? எத்தனை கட்சி வேணாலும் உருவாகலாம். அது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். அதுல என்ன இருக்கு? இப்போ ஒரு நடிகர் ஆரம்பிச்சாரு கட்சியை, இப்போ குருவுடைய மகள் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆரம்பிக்கிட்டோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நாங்க வரவேற்கிறோம் தானே, யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ரைட்? இருங்க, அந்த கோரிக்கையை பேச்சுவார்த்தை நடத்துகின்ற குழுவிடம் அளிக்கலாம், தலைமையிடம் அளிக்கலாம், அகில இந்திய தலைமையிடம் அளிக்கலாம். பொது வெளியில இப்படியெல்லாம் தொகுதி, எத்தனை தொகுதிகள், எப்படியெல்லாம் பேசுறது வரம்பை மீறிய செயல். அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தவறு. இங்க நமக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கு, சுய கட்டுப்பாடு இருக்கு. எங்களுக்கு அகில இந்திய தலைமை ஒரு கைட்லைன் கொடுத்திருக்காங்க, பேச்சுவார்த்தைக்கு என்ன பேசணும். நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த குழு அகில இந்திய தலைமையால் அமைக்கப்பட்ட குழு பேச்சுவார்த்தை நடத்தமா, இவங்க பொது வெளியில போய் ஒரு பேச்சுவார்த்தை என்ற பேர்ல இதெல்லாம் பேனர் போட்டு வைக்கிறாங்கன்னா அது கண்டிக்கத்தக்கது. அப்படி செய்யக்கூடாது. ஏங்க, யாரு ஒன்னாலும் எது வேணாலும் செய்யலாங்க. கூட்டணியை பற்றி யாரும் பேச வேண்டாம், நேற்றுக்கு அறிக்கை கொடுத்துட்டேன். கூட்டணியை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலில நியமிக்கப்பட்ட குழு பேச்சுவார்த்தை, அங்கீகரிக்கப்பட்ட குழு. எல்லாருடைய கருத்தை எங்க சொல்லணும்? ஒரு 4 ரூம் அறைக்குள்ள இருக்கிற ரூம்ல சொல்லணும். இல்ல எழுத்துப்பூர்வமா கொடுக்கலாம், மெயில் அனுப்பலாம், கடிதம் அனுப்பலாம், நேரடியா போய் சொல்லலாம். பொது வெளியில சொல்றது இதை பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும். அதெல்லாம் செய்யக்கூடாது. தேங்க்யூ.